Hi children, welcome to Concepts with Shobana. இன்னொரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 10 சமச்சீர் கல்வியில் 7.4 mensuration exerciseோட part 2 வீடியோ, அதாவது ஃப்ரம் ப்ராப்ளம் நம்பர் 5. ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1 to 4 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. இன்னைக்கு 5th. Sino's house has an overhead tank in the shape of a cylinder. This is filled by pumping water from a sump. Sump is an underground tank which is in the shape of a cuboid. The sump has dimensions 2 meter into 1.5 meter into 1 meter. The overhead tank has its radius of 60 centimeter and height 10 centimeter, 105 centimeter. Find the volume of the water left in the sump after the overhead tank has been completely filled with water from the sump which has been full initially. Okay, இப்போ இதில் என்ன ஃபிகர் பார்த்தீங்கன்னா இதில் 2 ஃபிகர் இருக்குது. என்னென்ன ஃபிகர் இருக்குன்னா, ஒன்று cuboid, that is water tank ஒன்று, இன்னொன்று என்ன cylindrical water tank, 2 water tank ஒன்று overhead tank which is in the shape of a cylinder, இன்னொன்று sump which is in the shape of a cuboid. ஓகே, ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் என்ன எழுத போகிறோம், நம்ம டேட்டாவில் ஃபஸ்ட் என்ன எழுத போகிறோம் பாருங்கள். டேட்டாவில் ஃபஸ்ட்டு we will write about cylinder ஒன்று, இன்னொன்று cuboid. ஓகே, cylinder and cuboid. ஓகே, இப்போ சிலிண்டர்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும், ரேடியஸ் அண்ட் ஹைட். cuboid என்ன ஞாபகம் வரணும், லென்த், பிரெத் அண்ட் ஹைட். length is 2 meter, 2 meter is nothing but 200 centimeter. Okay, next 1.5 meter breadth, so 1.5 meter, that is 1.5 into 100 which is 150 centimeter. ஏன்னா 1 meter is equal to 100 centimeter. அதே மாதிரி height of the tank வந்து 1 meter இருக்குங்க, 2.5 into 1.5 into 1 இல்லையா, so 1 meter is your height. so அப்போ h is equal to 1 meter which is 100 centimeters. okay, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், completely fillingனால என்ன, volume. so volume of the cuboid formula என்ன, length into breadth into height cubic units. so இங்க length என்ன, 200 into 150 into 100 centimeter cube. ஓகே, சரி, இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் 1 2 3 4 5 ஜீரோஸ், நம்ம 5 ஜீரோஸ் போட்டுடலாம். 2 5s are 2 15s are 30. so this much centimeter cube. ஓகே, இப்போ கம்மிங் டு சிலிண்டர். சிலிண்டருக்கு நமக்கு என்ன இருக்கு, சிலிண்டருக்கு வந்து ரேடியஸும் ஹைட்டும் வேணும். ஓகே, ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் என்ன இங்க 60 சென்டிமீட்டர். ஸோ அப்போ அந்த 60 சென்டிமீட்டர் நம்ம இங்கே எழுதிக்கலாம், 60 சென்டிமீட்டர். ஹைட் ஆஃப் த டேங்க் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 105. ஸோ 105 சென்டிமீட்டர். அப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் டேங்க் என்ன பாருங்க, வால்யூம் ஃபார்முலா என்ன, வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். அதாவது இங்கே வந்து 22/7 into r is 60 into 60 into 105 சென்டிமீட்டர் கியூப். இப்போ இது எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இப்போ 7ம் 105ம் கேன்சல் பண்ணால் தட் இஸ் 15. ஸோ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1188 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, இப்போ 2 வால்யூமை நமக்கு கிடைச்சாச்சு. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன, வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் த வாட்டர் லெஃப்ட். லெஃப்ட்னா என்ன அர்த்தம், சப்ராக்ஷன். என்ன எதெல்லாம் சப்ராக்ட் பண்ணும், ஸோ வால்யூம் ஆஃப் த வாட்டர் லெஃப்ட் இஸ் equal to volume of the sump minus volume of the tank. ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னா, சம்பில் ஏற்கனவே வாட்டர் இருக்குல்ல, which has been full initially கொடுத்துருக்காங்க, அப்போ ஏற்கனவே வாட்டர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் த சம்ப் மைனஸ் வால்யூம் ஆஃப் த டேங்க். இங்கே சப்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், தனித்தனியாக வால்யூம் கண்டுபிடிச்சிருக்கோம். இல்லை நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம், ஈக்குவேட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த சம்மில் ஏன் தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம்னா, என்ன கொஸ்டின் இருக்கு, லெஃப்ட்னாலே சப்ராக்ஷன், ரிமைனிங். அப்போது ரிமைனிங்க்கு என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காக 2 வால்யூமையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ பண்ணலாம். 1 2 3 4 5 6 ஜீரோஸ், 2 3 4 5 6 zeros minus 118800. ஸோ இதை சப்ராக்ட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 181 சென்டிமீட்டர் கியூப். இந்த சம் புரிஞ்சுதா, ஸோ லெஃப்ட்னா என்ன பண்ணணும், 2 வால்யூமை சப்ராக்ட் பண்ணிவிட்டு தனித்தனியாக வால்யூம் கண்டுபிடிச்சு 2த்தையும் சப்ராக்ட் பண்ணணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் போலாமா? 6 sum.
The internal and the external diameter of a hollow hemispherical shell are 6 cm and 10 cm respectively. If it is melted and recast into a solid cylinder of diameter 14 cm, then find the height of the cylinder. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இதுவே நமக்கு ஒரு க்ளூ. எதை பற்றி பேசுகிறோம் நம்ம? நத்திங் பட் த ஹாலோ ஷெல். இங்கே ஹாலோ ஷெல், இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல். அப்போ இட் இஸ் அ ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் ஷெல். இப்போ நம்ம டேட்டா எழுதிருச்சு, என்ன எழுதணும்? 2 ஃபிகர் இருக்குங்க. என்னென்ன இருக்கு? ஹெமிஸ்பெரிக்கல் ஷெல்ல மெல்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? சிலிண்டராக மாற்றுறோம். ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன எழுதணும்? ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் ஷெல். ஸோ ஹெமிஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கும் ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கும் வித்தியாசம் இருக்கு. hollow hemispherical shell and solid cylinder. okay இப்போ ஹாலோன்ற வார்த்தை சொன்னதால we have to immediate நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன? capital R and small r. இங்க சிலிண்டருக்கு R and H தனித்தனியா போட்டுக்கலாமா? ஓகே, இங்க வந்து நம்ம R1 எழுதிக்கலாம், R2 எழுதிக்கலாம். நான் 2 different radius. okay, so internal and external diameter of the hollow hemispherical shell are 6 meter and 10 centimeter. அப்போ internal radius என்ன? diameter 6. அப்போ radius என்ன? 3 cm. diameter 10 cm. அப்போ radius will be 5 cm. அதே மாதிரி சிலிண்டருக்கு diameter is 14 cm. ஸோ நம்மளுடைய ஆர்க் என்னவா இருக்கும்? 7 cm. ஹைட் என்ன? ஹைட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இட் இஸ் மெல்டட் அப்படின்னு கொடுத்தாலே என்ன அர்த்தம்? ரெண்டுத்தோடைய வால்யூமும் ஈக்குவல்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுத்து என்ன எடுத்துக்கணும்? வால்யூம். வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர்? வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 2/3 pi capital R cube minus small r cube. pi r cube தானே? இப்போ r cube 2 ரேடியஸ் இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். இங்கே வால்யூம் என்ன சிலிண்டர் இருக்கு? pi r square h. இப்போ இந்த ரெண்டு வால்யூம் சேம் இல்லையா? ஸோ pi r square h is equal to 2/3 pi r cube minus small r cube. ஓகே, பை கேன்சல் பண்ணிடலாம். 2 ரேடியஸ் வேறு வேறு. ஸோ இப்போ நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே சிலிண்டரோட ரேடியஸ் வந்து 7 இல்லையா? ஸோ 7 ஸ்கொயர் இன்டூ ஹைட் தெரியாது, ஹைட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2/3 இன்டூ ஆர் என்ன? 5. ஸோ 5 கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் என்ன? இங்கே 3 கியூப். ஸோ என்ன வரும்? ஹெச் இஸ் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் என்ன? 49 இன்டூ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2/3. 5 cube என்ன? 125. 3 cube என்ன? 27. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 2/3 இன்ட்டு 127 மைனஸ் 125 மைனஸ் 27 எவ்வளோ? 98. ஸோ அப்போ 49 இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு 98. அப்போ ஹெச் வேல்யூ என்ன வரும்? ஹெச் இஸ் ஈக்குவல் டு நம்ம அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு 98 அப்படியே வச்சுக்கோங்க. 49 கீழே கொண்டு வந்துடலாம். 3 இன்ட்டு 49. ஓகே, 49 7 இன்ட்டு 7 போட்டுக்கலாம். இல்லை 49 வந்து இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி இங்கே 2 வந்துடும். 49 1s are 49 2s are. ஸோ 2 2s are 4. 4/3 which is approximately 1.33 centimeter. ஸோ அப்போ நம்மளோட ஹைட் என்ன? ஹைட் இஸ் ஈக்குவல் டு 1.33 centimeter. புரிஞ்சுதா? சம் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? இப்போ 7 சம் பார்க்கலாம். A solid sphere of radius 6 cm is melted into a hollow cylinder of uniform thickness. If the external radius of the base of the cylinder is 5 cm and its height is 32 cm, then find the thickness of the cylinder. Okay, அப்போ இந்த சமயம் நமக்கு என்ன க்ளூ இருக்கு? மெல்டட் சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ இது வச்சு நம்மளுடைய அடையாளம் என்ன? வாட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். அப்போ ரெண்டுத்தோடைய வால்யூமே ஈக்குவேட் பண்ணணும். எதோட இதை வால்யூம் ஈக்குவேட் பண்ணணும்? ஸ்பியரோடதும் சிலிண்டரோடதும். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 ஃபிகர் இருக்கு. ஸ்பியர் ஒன்று இருக்கு, சிலிண்டர் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம டேட்டா எழுதுவோம். டேட்டா ஸ்பியரோட டேட்டா ஒன்று, இன்னொன்று என்ன? சிலிண்டர். இங்கே பார்த்தோம்னா நமக்கே கொடுத்துருக்காங்க ஹாலோ சிலிண்டர். அப்போ இங்கே என்ன சிலிண்டர் எழுதணும்? ஹாலோ சிலிண்டர். ஓகே, இப்போ எழுதுவோம். ஸ்பியர்னா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன? ரேடியஸ் மட்டும்தான். ஸோ ரேடியஸ் என்ன? இங்கே 6 centimeter. ஸோ 6 centimeter போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு சிலிண்டர். இங்கே ஹாலோ சிலிண்டருக்கு வரலாம். ஹாலோ சிலிண்டர்னா என்ன? ஹாலோ அப்படின்னு சொன்னாலே கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். தட் இஸ் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் அண்ட் இன்டர்னல் ரேடியஸ். ஓகே, external radius of the base of the cylinder is 5 centimeter. So capital R is equal to 5 centimeter. Uniform thickness சொல்லியாச்சு. And the base of the cylinder is 5 centimeter சொல்லியாச்சு. Height is 32 centimeter. So H is equal to 32 centimeter. So we are asked to find out the thickness of the cylinder.
thickness of the cylinder அப்படின்னா இங்கே என்னதான் நம்ம thickness of the cylinder எடுத்துக்கிறோம், இங்கே thickness தான் r, small r. அது வந்து நம்ம r, that is what we need to find. இது நம்ம rன்னு வச்சுப்போம், that is what we need to find out. இப்போ ரெண்டுத்தோடைய மெல்ட்னு சொல்லிட்டோம். ஸோ ரெண்டுத்தோடைய வால்யூமும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கணும். அப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா என்ன? 4/3 pi r cube cubic units. இங்கே வால்யூம் ஆஃப் த ஹோலோ சிலிண்டர் என்ன? pi, வால்யூம் இஸ் ஈக்குவல் டு pi r square h. pi h போட்டுக்கலாம். r ஸ்கொயருக்கு இங்கே நமக்கு ரெண்டு ரேடியஸ் இருக்கு. ஸோ கேபிட்டல் R ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் r ஸ்கொயர். நான் இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரெண்டு வால்யூமையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ண போகிறோம். எப்படி ஈக்குவேட் பண்ண போகிறோம்? pi h into capital R square minus small r square is equal to 4/3 pi r cube. நம்ம ஆக்சுவலாக இங்கே r1 r2 எடுத்துப்போம், ஸோ அதை தப்பு பண்ண மாட்டோம். ஓகே, அப்போது இங்கே வந்து r2 ஸ்கொயர் போட்டுக்கலாம், r1 cube. ஓகே, pi கேன்சல் ஆகிடும். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? ஹெச்சுக்கு என்ன இருக்குது? 32 இருக்குது. ஸோ 32 into capital R square. What is capital R square? Capital R square 5. So 5 square minus R square. So R square 3 other R2 square, we'll have it as R2 square itself is equal to 4/3 into R1. இங்க R1 என்ன? 6. So 6 cube. Okay. So இப்போ நமக்கு இதுதானே வேணும். So 5 square என்ன? 25 minus R2 square. 25 minus R2 square is equal to the 32 and இந்த சைட் கொண்டு வந்துடலாம். 4 into 6 cube. 6 into 6 into 6 divided by 3 into இந்த 32 இந்த பக்கம் வர்றது 32. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை எப்படி கேன்சல் பண்ணலாம்? 4 8s are 32, 3 1s are 3, 3 2s are 6, again 2 1s are 2, இங்கே 2 2s are 4. வேறு என்ன இருக்கு? 4 2 2s are 4, 2 3s are 6, திருப்பி 2 1s are 2, 2 3s are 6. ஓகே, அப்போ நமக்கு என்ன இருக்கு? 3 into 3 which is 9. இங்கே ஏற்கனவே என்ன இருக்கு? 25. So 25 minus R2 square is equal to 9. So R2 square is equal to 25 minus 9. R2 square is equal to 16. So R is equal to square root of 16, which is R2 is equal to 4. அப்போ நம்மளுடைய thickness என்ன? Thickness is equal to external radius, அதாவது பாருங்க சிலிண்டர் இருக்கு, ஹோலோ சிலிண்டர், இதுக்குள்ள நமக்கு இன்னொரு சிலிண்டர் இருக்கு. திக்னஸ்ங்கிறது இதுதான் திக்னஸ். ஓகே, அப்போ இந்த ரேடியஸ் கிடைச்சிருத்த, இந்த ரேடியஸ் கிடைச்சிருத்த, இது ரெண்டுத்தோட திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் யுவர் திக்னஸ். அப்போ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் வில் பி யுவர் திக்னஸ். கேபிட்டல் ஆர் இஸ் 5 சென்டிமீட்டர், ஸ்மால் ஆர் இஸ் 4 சென்டிமீட்டர். அப்போ திக்னஸ் இஸ் 1 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ திக்னஸ் ஆஃப் த சிலிண்டர் என்ன? 1 சென்டிமீட்டர். நம்ம நிறைய தடவை என்ன பண்ணிடுவோம்? இந்த R2ஓடய நிறுத்திடுவோம். ஸோ நம்மளோட வேலை வந்து இன்டர்னல் ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் தான் திக்னஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ யூ ஷுடன்ட் ஸ்டாப் ஹியர், யூ ஹேவ் டு கண்டினியூ, யூ ஹேவ் டு சப்ராக்ட் போத் த ரேடியஸ் டு ஃபைண்ட் அவுட் த திக்னஸ் ஆஃப் த சிலிண்டர். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? 8th question. A hemispherical bowl is filled to the brim with juice. The juice is poured into a cylindrical vessel whose radius is 50% more than its height. If the diameter is same for both the vessel, both the bowl and the cylinder, then find the percentage of juice that can be transferred from the bowl into the cylindrical vessel. That can be transport. இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா என்ன அர்த்தம்? வால்யூமை நம்ம ஈக்குவேட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, மெல்ட், டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் நம்ம வந்து கீவேர்ட்ஸ். வேர் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இது எல்லாமே என்ன? வால்யூம் கண்டுபிடிச்சு வால்யூம் ரெண்டு சைட்லையும் ஈக்குவேட் பண்ணணும்னு அர்த்தம். சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டேட்டா போட்டுக்கலாம். என்ன டேட்டா? இதில் என்னென்ன ஃபிகர் இருக்கு பாருங்க. ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் இருக்கு, அதை வந்து எங்கே ஃபில் பண்ண போகிறோம்? சிலிண்டரிக்கல் வெசலில் ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்னென்ன இருக்குது? சிலிண்டர் ஒன்று இருக்குது, இன்னொன்று ஹெமிஸ்பெரிக்கல் வெசல் ஒன்று இருக்குது. ஓகே, ஹெமிஸ்பெரிக்கல் வெசல் சிலிண்டர். இப்போ சிலிண்டர் அப்படிங்கிறச்சு இங்கே நம்ம ஞாபகம் வர வேண்டியது என்ன? ரேடியஸ் அண்ட் ஹைட். ஓகே, இங்கே நமக்கு ஹைட் எதுவும் கொடுக்கல, பட் ஆனால் ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? whose radius is 50% more than its height. ஸோ இப்போது நான் ஹைட் ஹெச்னு எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ரேடியஸ் என்ன? 50% ஆஃப் ஹெச் ப்ளஸ் ஹெச். ஏன் ப்ளஸ் ஹெச்? மோர் தேன். மோர் தேன்னா ப்ளஸ். ஹைட்டை விட 50% ஆஃப் ஹெச்.
So R is equal to என்ன 50 by 100 H plus H. Okay, so 50 by 100 is half. அப்போ half H plus H which is equal to LCM எடுத்தா 2 1 plus 2 அப்போ 3H by 2. எப்படி 3H by 2 வந்தது 2 1க்கு LCM வந்து 2 1 times 1 2 times 2 1 plus 2 3 so 3H by 2. சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்ன pi r square H. ஓகே இப்போ ஹெமிஸ்பியர். இப்போ ஹெமிஸ்பியருக்கு என்ன ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் என்ன 2 இங்கே ஹெமிஸ்பியர். ஸோ இங்கே ஹெமிஸ்பியர் என்ன கொடுத்துருக்காங்க hemispherical bowl is filled to the brim with juice. Juice is poured in a cylindrical vessel whose radius is 50% more than the height if the diameter is same for both the bowl and the cylinder. அப்போ diameter is same for both. அப்போ இங்கேயும் ரேடியஸ் என்ன ரேடியஸ் கால்குலேட் பண்ணால் இதோட ரேடியஸும் என்ன வரும் நமக்கு 3H by 2. ஸோ சிலிண்டரோட ரேடியஸ் தான் ஹெமிஸ்பியரோட ரேடியஸும். அப்போது ஹெமிஸ்பியரோட வால்யூம் என்ன வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 2 by 3 pi r cube. இப்போ ரெண்டு வால்யூமும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே சரி இப்போது சிலிண்டரோடைய வால்யூம் ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம் pi into r ஸ்கொயர் என்ன இங்கே 3H by 2. ஸோ 3H by 2 the whole square into H. ஸோ pi into 3 ஸ்கொயர் என்ன 9H square by 4 into H. அப்போ இதை கால்குலேட் பண்ணால் என்ன வரும் 9 pi H square into H is H cube by 4 cubic units. நமக்கு சென்டிமீட்டர் மீட்டர் தெரியல ஸோ cubic units எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இங்கே வரலாம் ஹெமிஸ்பியருடைய வால்யூம். இங்கே வால்யூம் என்ன 2 by 3 into pi into r என்ன 3H by 2. ஸோ 3H by 2 தான் ஹோல் கியூப். பிராக்கெட் போடுங்க இல்லைனா தப்பாயிடும். ஸோ 2 by 3 into pi into 3 cube into H cube divided by 2 cube. எல்லாரும் பிராக்கெட் போடலை அப்படின்னு சொன்னால் வெறும் நம்ம 3H cube by 2ன்னு போட்டு விடுவோம். இட் மீன்ஸ் ஹெச்சுக்கு மட்டும் தான் கியூப் 3க்கும் 2க்கும் கியூப் இல்லைன்னு ஆகிடும். ஆனால் அது தப்பு. ஸோ கியூபுங்கிறது 3க்கும் உண்டு ஹெச்சுக்கும் உண்டு பை 2க்கும் உண்டு. ஓகே ஸோ இட் இஸ் 2 cube. ஸோ எப்படி கேன்சல் பண்ணலாம் 1 2s and 1 2. அப்போ இங்கே நமக்கு வந்து ஒரு 2 போயிடும். ஸோ வில் ஹாவ் 3ல அதே மாதிரி 1 3 3 கியூப்ல ஒரு 3. ஸோ வில் ஹாவ் 3 ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன இருக்கும் எனக்கு 3 ஸ்கொயர் என்ன 9H cube pi by 4. ஓகே இப்போ பாருங்கள் இங்கே இப்போ ரெண்டு வால்யூம் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இந்த வால்யூம் பாருங்கள் இந்த வால்யூம் பாருங்கள். வாட் கேன் யூ சே அபவுட் போத் த வால்யூம்ஸ்? இங்கேயும் 9H pi cube H cube by 4 இங்கேயும் 9H cube pi by 4 cubic units. So both the volumes are same. இது 1 எடுத்துக்கோங்க இது 2 எடுத்துக்கோங்க. So now comparing 1 and 2. What will you get from comparing 1 and 2? Volume of the cylinder is equal to volume of the hemisphere. So what can you say for this? இரண்டு equal இருந்தா what can you say? It is possible. இது main conclusion எழுதணும். It is possible to transfer the full quantity from the bowl to the cylinder. From the bowl to the cylinder. Cylinder or cylindrical vessel. என்ன வேணாலும் எழுதுங்க cylindrical vessel. It means implies 100% of the juice can be 100% can be transferred. ஏன்னா ரெண்டு வால்யூமே ஈக்குவல் இல்லையா? அப்போது 100% என்ன சிலிண்டரிக்கல் வெசலில் இருக்கக்கூடிய ஃபுல் ஜூஸையும் நம்மளால் ஹெமிஸ்பியருக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது மாதிரி ஹெமிஸ்பியருக்குள்ளே ஃபுல்லாக இருக்கிறதையும் சிலிண்டரிக்கலுக்குள்ளே போட முடியும். ஓகே புரிஞ்சுதா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.